ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். ஹஸ்த நட்சத்திரத்து அன்பர்களே, ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குருவின் பெயர்வு உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிற ஜென்ம ராசியிலிருந்து 11ஆம் வீட்டுக்குள்ளாக நகர்வு பெறுகிறார். ஏற்கனவே ஏனைய கிரக அமைப்புகளும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக வலுவானதாகவே இருக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் நற்பலன்களின் சதமானம் ரொம்ப அதிகம். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல் அமைப்பு கல்யாணம். 30 தாண்டிருச்சு, நடக்குமா நடக்கலையான்னு கூட தெரியல, அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சியுங்கள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நல்ல காலம். இரண்டாவதாக, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே மன வாழ்க்கை பாதிப்படைந்து விட்டது, மறு திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மறு திருமணத்திற்கு முயற்சிப்பதற்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். மூன்றாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, பிரிவினையை நோக்கி வழக்க நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அதை அப்படியே பிரேக் பண்ணி தடுத்து பரவாயில்லைங்க ஒன்றா வாழ்ந்துடலாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சிறப்பு. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆண்டு சிறப்பு. இந்த குருபெயர்ச்சி ஆண்டு சிறப்புங்க. மனைவியால் வருமானம் கிடைக்கலாம், அல்லது மனைவி வேலைக்கு போகலாம், அல்லது மனைவி வீட்டார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறலாம். எப்படி வருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையால் ஏற்றம் உண்டு. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதனை அடுத்ததாக, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நகை வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, இல்லை ஒரு சொத்து வாங்கிறதுன்னு ஒரு பொருட்சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கை அற்புதமாக அமையும்.
நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு வீடு கட்டிடணும், ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு சொத்து வாங்கிடணும். அதை வாங்கி போடுறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அன்பர்களே. இந்த காலகட்டம் நல்ல மேன்மையும் ஏற்றமும் மிகுந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு நிறைந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது. தொட்டது துலங்கும் அன்பர்களே, தொட்டது துலங்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். இதனை அடுத்ததாக வேறென்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நல்ல மேன்மைகள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. புத்திர பேறு கிடைப்பதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். காதலிக்கிற அன்பர்கள், நீண்ட நாள் முயற்சி ஆனாலும் காதல் கைகூடலன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் காதலில் வெற்றியை தரும். உங்களுடைய நண்பர்கள் வழியிலிருந்து லாபங்கள் கிட்டும். நண்பர்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம். நட்பு வட்டாரங்களால் மகிழ்ச்சி உண்டு. வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாமல் இருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நீங்கள் என்ன முதலீடுகள் போடுறீங்களோ அதை தாண்டின வருமான ஓட்டம், லாபங்களை ஈட்டக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் லாபம் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். கையில் நல்ல பண நடமாட்டம், பண வரத்து மிகச் சிறப்பானதாக அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எக்கனாமிக்கலி யூ ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கோச்சார் ரீதியாக உண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக அதற்கு முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அன்பர்களே. தொட்டது துலங்கும் அன்பர்களே, தாராளமாக முயற்சியுங்கள், தொட்டது துலங்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம். இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடன் தொந்தரவுகளில் இருந்து உங்களை விடுவிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் கூட குறைந்து ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்புண்டு. எதிரி தொந்தரவுகள், வழக்கு தொந்தரவுகள் கூட வெல்லக்கூடிய அமைப்பு அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அதாவதுங்க, பெரும்பான்மையாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி உங்களை சாரும். அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, கல்வி, உயர்கல்வியில் கூட நல்ல மேன்மை உண்டு. ஸோ எல்லா விதத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் தருகின்றது மாதிரியான யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அஸ்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு உண்டு. ஆக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரிய அளவில் நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆண்டு எந்த பலனுமே கிடையாது. ஸோ நல்லா இருக்குது, சிறப்பாக வருவீங்க, கடுமையாக உழைங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க. வாழ்க வளமுடன். நன்றி அன்பர்களே. இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.